கேரக்டரை தப்பு தப்பாக கணிக்கக்கூடிய ஒரு சிலர். எப்படி? கேரக்டரை தப்பு தப்பாக கணிக்கக்கூடிய ஒரு சிலர். யாரை கேரக்டர் கணிப்பாங்க? ஆடுறவனையும் பாடுறவனையும் மிமிக்ரி பண்ணுறவனையும் கணிப்பாங்க. அது மட்டும்தான் கணிப்பாங்களா? ஆடுறவனுக்கு என்ன தெரியே, பாடுறவனுக்கு என்ன தெரியே, மிமிக்ரி பண்ணுறவனுக்கு என்ன தெரியே? அவன் பண்ணுறது பாடுறது உங்களை சிரிக்க வைக்கிறது ஓகே. அதனால கேவலமாக கிண்டலாமல் அதைய வந்து என்ன சொல்கிறது, கேரக்டர் கணிச்சிடுறது. அப்புறம் அந்த வியாபாரம் பண்ணுறாங்க, ஊராக வியாபாரம் பண்ணுறாங்களா, அவங்களும் கேரக்டர் கணிப்பாங்க. வியாபாரம் பண்ணுற இவனுக்கு என்ன கிடக்குதுன்னு, இவனுக்கு என்ன தெரியுன்னு. எத்தனை பேர் கணிக்கிறது உண்டு, எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க திரும்பி, ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. ஒரு வியாபாரம் பண்ணுறேன்னு ஊராக வியாபாரம் பண்ணுறேன், உட்காந்து வியாபாரம் பண்ணுறேன், பாதை பக்கம்லாம் போட்டு வியாபாரம் பண்ணுறேன், வியாபாரி தானே இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு எத்தனையோ பேர் சொல்கிறாங்க. வியாபாரி என்பது விவசாயி, விவசாயி என்பது வியாபாரி, வியாபாரி என்பவன் உலகம் அறிந்தவன், வியாபாரிய மார்க்கெட்டிங் பர்சனு. அவங்களுக்கு இருக்கிற பக்குவம் உங்களுக்கு என்ன வரும் சொல்லுங்கள்? யாருக்குமே வராது. வியாபாரி பேசிக் விவசாயி, விவசாயம் முடிஞ்சுதான் வியாபாரி, விவசாயி தான் வியாபாரி ஆகிறாரு, வியாபாரி தான் மார்க்கெட்டிங் ஆகிறாரு. எல்லாம் பல்வேறு பக்கம் திட்டங்கள் தீட்டி அழகாக அதை வைத்து எப்படி செய்ய வேண்டும் என்று அதை பார்த்து கவனித்து அதை அழகாக செய்து வெற்றி பெறக்கூடிய மார்க்கெட்டிங் சிஸ்டம் பேசிக்லி விவசாயி தான் வரும். விவசாயி ஆயிட்ட ஒரு காட்டில் விழுகிறாங்க, எல்லாமே பக்குவம் எடுக்கக்கூடிய விவசாயி அதை கொண்டு போய் வியாபாரம் பண்ணுறாரு, விற்றுட்டு மாறாரு, கொண்டு போய் கடையில் போடுறதும் இல்லாமல் அங்கேயே பேசி விற்றுட்டு மாறாரு. அவர் 3 வேலையும் செஞ்சிடறாரு. ஏடப்பட்ட வியாபாரியுமே இந்த சைடும் போவார், அந்த சைடும் போவார். விவசாயம் தெரிஞ்சுக்கு, மார்க்கெட்டிங் தெரிஞ்சுக்கு, வியாபாரிக்கு. மார்க்கெட்டிங்காருக்கு பேசிக்கலி எல்லாமே தெரியும். மார்க்கெட்டிங் யாரும் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்ல மாட்டாங்க? ஒன்றும் தெரியலன்னா சொல்ல முடியாது. அவங்க வின் பண்ணிட்டு போகிறதுக்காண்டே பயங்கரமாக படிச்சிருப்பாங்க நடக்குது, பார்த்தே பேசணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் விலகிடுவாங்க. அவங்கள மார்க்கெட்டிங் ஆட்களையெல்லாம் மேக்ஸிமம் யாருமே கேரக்டர் கணிக்க முடியாது. அவங்க டீச்சரை மாற மார்க்கெட்டிங் செய்யப்பட்டவர்கள் அனைவரும் டீச்சர்ஸ் மாற. அதனால் மேக்ஸிமம் ஜிடி ஜென்ரல் ட்ரேட் அவுட்லெட், மாடர்ன் ட்ரேட் அவுட்லெட்டில் ஒர்க் பண்ணுற ஒவ்வொருவரும் பார்த்து கணித்து கவனமாக மற்றவங்க பேசுவாங்க. யோசிக்கவே வேணும். பெரிய பெரிய அதிகாரிகளே மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட ஆளுக்கிட்ட கொஞ்சம் பார்த்தே பேசுவாங்க. அவங்ககிட்ட கிண்டல் வாயில் பேச முடியாது. சரியான ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஒருத்தர் இருப்பார். சரியான ஸ்போர்ட்ஸ் பிளேயரும் ஒரு சிலர் கணிக்க மாட்டாங்க. என்ன ஓடுறாங்க என்ன தெரியும்னு நினைப்பாங்க. அதெல்லாம் அதுதான் ஒரு மார்க்கெட்டிங்க்கு ஈக்குவல் பவர் விளையாட்டில் இருக்கிற ஆளுக்கு இருக்குது. சரிங்களா? விளையாட்டில் இருக்கிறவங்களுக்கு ரசிகர் அதிகம், மார்க்கெட்டிங்க்கு மரியாதை அதிகம். ரசிகர் அதிகம் என்பதை விட சரியான பர்ஃபெக்டாக விளையக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு நல்ல திறன் இருக்குது, மன உறுதி இருக்குது. எதை போடணும், எதை வைக்கணும், டார்கெட் அச்சீவ் பண்ணுறது எல்லாமே அந்த ஸ்போர்ட்ஸில் அந்த ரன்னிங்கில் ஓடுறவனுக்கு இருக்குது. அவனும் டார்கெட்டுக்கு முதல் படி, 2வது அடுத்தபடி தான் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டார்கள். இந்த மார்க்கெட்டிங், இந்த ரன்னிங் ஓடுறவங்க, இந்த ஸ்போர்ட்ஸ் இருக்கிறவங்க அப்படியே மார்க்கெட்டிங் வேலைக்கு போவாங்க. பயங்கரமாக இருப்பாங்க. இப்போ ஒரு விளையாட்டு வீரன், நல்லா கேட்டுக்குங்க, ஒரு விளையாட்டு வீரன் மார்க்கெட்டிங் ஆனான்னு வச்சுக்கோங்க. ஒரு விளையாட்டு வீரன் மார்க்கெட்டிங் சம்மந்தமாகிட்டானா அவனோட கேரக்டரு, அவனோட விஷயம் எல்லாமே தனிப்போக்கு, தனித்திறமையாக இருக்கும். பேசிக்காக ஸ்போர்ட்ஸில் இருக்கிற ஒவ்வொருவரும் பயங்கரமான திறமை. அதுவும் தனி விளையாட்டு வீரரெல்லாம் ஒரு மார்க்கெட்டிங் சம்மந்தமாக இருந்தாங்கன்னா அந்த மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட ஆள் வியாபார சம்மந்தமாக இருப்பார். அந்த வியாபாரம் சம்மந்தப்பட்ட ஆள் விவசாயியாக இருப்பாங்க. அப்போ 3 கேரக்டர் வரக்கூடிய மார்க்கெட்டிங் பர்சன் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர். இவங்களோட கேரக்டரை சாதாரணமாக வெளியிக்கிறவங்க அசால்ட்டாக அமுக்குவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கேரக்டர் இவங்க அப்படியே அமைதி காத்துட்டு கம்முன்னு போயிடுவாங்க. அதுக்குன்னு பேசினான்ட்டு விட மாட்டாங்க. கூட சவால் சண்டை பிடிக்கிறதுக்கு ரெடி. ஏன்னா மன உறுதி இருக்குதுல்ல, விளையாண்டு மன உறுதி இருக்குல்ல, அது கூட கற்றுக்கிட்டது மார்க்கெட்டிங் இருக்குல்ல. இந்த மன உறுதி சம்மந்தப்பட்ட அந்த ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக விட மாட்டாங்க, ஃபைட் பண்ணுவாங்க, ஃபைட் பண்ணி விட்டுருவாங்க. மன உறுதி பயங்கரமாக இருக்குது. ஏன்னா பார்க்குறவங்களுக்கு ஏளனமாகவும் கேவலமாக இருக்குது. சாதிக்க பிறந்தவர்கள் இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சாதிக்க பிறந்தவர்கள் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.
விளையாட்டு சம்மந்தப்பட்ட ஆட்களும், மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட ஆட்களும், வியாபாரம் சம்மந்தப்பட்ட ஆட்களும், விவசாயிகளும் சாதிக்க பிறந்தவர்கள். சரிங்களா? விவசாயம் என்பது நம் நாட்டின் உயிர் மூச்சு, உலகத்துக்கே உயிர் மூச்சு தான். கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும். இவருக்கு இந்த காட்டில் வேலை செய்ய இவருக்கு என்ன தெரியும்? எத்தனையோ பேர் நினச்சிருக்கலாம். எல்லாம் தெரியும். போய் பாரு, கையெல்லாம் காய்ச்சி ரொம்ப வேதனைப்பட்டு அதில் வரக்கூடிய ஒரு விவசாயத்தில் தான் சாப்பிட்ற அரிசி தான் நம்ம சாப்பிட்றோம், வெங்காயம் தான் நாம் சாப்பிட்றோம், அதில் காய்கறி விளையிறதான் நம்ம சாப்பிட்றோம். ஒரு விவசாயி தான். எல்லாம் தெரியும். பொறுப்பாகவும் கவனமாகவும் நிதானமாகவும் நேர்த்தியாக பேசக்கூடிய ஒரு விவசாயி. சரிங்களா? அவங்ககிட்ட கேளுங்க. உங்களுக்கு வியாபாரம் பண்ணுறதாலும் சரி, சொந்த தொழில் பண்ணாலும் சரி, இனத்தை பண்ணாலும் சரி, ஐடியா கேளுங்க, சொல்லுவாங்க, சூப்பராக சொல்லுவாங்க. அதே மாதிரி வியாபாரியும் அப்படித்தான். ஊராக சித்திர சாதாரணமாக நினைக்காதீங்க. நிறைய பேர் கேவலமாகவே பார்க்குறாங்க. இவனுக்கெல்லாம் என்ன தெரியுன்ட்டு. அவங்ககிட்ட இருக்கிற பண்பு, அவங்கக்கிட்ட இருக்கிற குணம், அவங்கக்கிட்ட இருக்கிற அன்பு, அவங்கக்கிட்ட இருக்கிற திறமை யாருக்குமே இருக்காது. பொறுமையாக நிதானமாக நேர்த்தியாக வியாபாரம் பண்ணுவாங்க. ஒரு சிலர் விலை அதிகமாக சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இப்படி நினைப்பாங்க. விலை கம்மியாக சொல்லி சீப் அண்ட் பெஸ்ட்டாமல் பேரமே இல்லாத வியாபாரிகளாக இருக்கிறாங்க. அவங்களாம் பயங்கர திறமையாக இருக்குது. சாதாரணமாக நினைக்கக்கூடாது. கீழே பிளாட்ஃபார்ம்லேயே வியாபாரம் பண்ணுறான், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. எல்லாம் தெரிஞ்சதே வியாபாரம் பண்ணுறது. ஒரு பக்கம் வேலைக்கு போனால் அடுத்தவங்ககிட்ட காசு வாங்கணும்னு சொல்லிட்டு அவனே சொந்த தொழில் ஒரு 500 போட்டு 500 எடுக்கிறானா 300 எடுக்கிறானா அவனே தனியாக போராடான அவனும் ஒரு சிறந்தவன். அவன்கிட்ட தேவையில்லாத அவனோட கேரக்டரை பிளான் பண்ணி கேட்சப் பண்ணாதீங்க. மார்க்கெட்டிங் நீங்கள் கேட்சப்பே பண்ண முடியாது. சரிங்களா? என்ன கேரக்டருக்காக உங்களுக்கே தெரியாது. விளையாடுறவங்க தயவுசெய்து கேட்சப் பண்ணிவிட்டு தேவையில்லாத மாட்டிக்காதீங்க. சரிங்களா? இந்த 4 கேரக்டரும் நீங்கள் அசால்ட்டாக தூக்கி சாப்பிட்றத ஒவ்வொருத்தரும் பாட்டுக்கிறீங்க. மார்க்கெட்டிங் தவிர ஸ்போர்ட்ஸும் கூட, விளையாட்டும் கூட. அவனை என்ற சின்ன பையன்கிட்ட விளையாண்டுக்கிறா, கிரிக்கெட் விளையாண்டுக்கிறா, அந்த பசங்க கூட விளையாண்டுக்கிறா, கிரவுண்டில் விளையாண்டுக்கிறா. விளையாண்டுச்சாரா 20 வயசுலேயும் விளையாண்டா, 50 வயசுலேயும் விளையாடுறான். நல்லதானே? உடம்பு நல்லதானே? உடம்பு நல்லா இருக்குதுல்ல? அப்படி எடுத்துக்கிறது இல்லை. 50 வயசில் 40 வயசில் 35 வயசில் குதிக்க முடியுமா? சும்மா போய் அந்த வெறும் நேரத்தில் குதிங்கி வைக்கலாம். 35 வயசு ஆளுங்க இல்லை 25 வயசு பசங்க போய் குதிங்கி வைக்கலாம். டம்முன்னு குதிங்கி வைக்கலாம் ஒரு 4-5 டைமு. பிளேட்டு வைக்கணும் காலில். விளையாண்டு போயிச்சாரா? அந்த விளையாட்டு உங்களுக்கு அவ்வளோ அசால்ட்டா? விளையாண்டு பார், அப்பொழுது தெரியும். இந்த விளையாடுறனை கணிக்கிறது, இந்த விவசாயி கணிக்கிறது, இந்த வியாபாரம் பண்ணுற கணிக்கிறத ஒவ்வொருவரும் நிறைய பேர் கணிக்கிறாங்க. அதை விடுங்க. அது ஒரு பீடை, ஒரு நோய். உங்களுக்கு ஒரு சந்தேகம் அப்படிங்கிற சந்தேக பார்வைங்கிற அந்த சந்தேகம் எல்லாம் இருந்ததுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. வாழ்க்கையில் விளங்க முடியாது. நம்மளோட வாழ்க்கை எங்கேயோ போய் விழுந்துடும். அவ்வளோதான். உன்னைப்பார், நீ எப்படி முன்னேறுவ, நீ எந்த மாற, உன்னோட கேரக்டர், உன்னோட சிஸ்டமேட்டிக் என்ன, உன்னோட ஃபேமிலி என்ன, நீ எப்படி வளர்ற, அதை பாரு. அடுத்தவனை வாட்ச் பண்ணாத. அடுத்தவனை வாட்ச் பண்ண வீணாக போயிடும். அது அவங்களால உழைப்பாளிகள், யாரையும் சொல்ல பண்ணாத உழைப்பாளிகள், தன்னைத்தானே முயற்சி செஞ்சு பயிற்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய உழைப்பாளிகள். அவங்களோட கேரக்டர் வேறு. உனக்கு வராத ஆட்கள் கம்முன்னு போயிருங்க. ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. இதை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கமாண்ட் பண்ணுறவங்களும் கூட எடுத்துக்கல. அதில் கமாண்டு தேவையில்லாத மேட்ச் ஆகாத கமாண்டாகட்டு, இல்லை நிறைய விஷயம் பண்ணுறீங்களாகட்டும், அதுவும் இருக்குது. வாயே பேச முடியாமல் கமாண்டே வண்டாட்டியுமே ஒன்றுமே சொல்லாமல் யோசிச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு சிலர் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சிலர் கணிச்சிருவாங்க டப்புன்னு. எப்படி இருக்கிறா இவனால என்ன அப்படி நினைப்பாங்க. அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. உங்களை விட 10 மடங்கு இல்லை 20 மடங்கு 100 மடங்கு திறமையானவங்க அவங்க. நீங்கள் ஒன்று செய்கிறதுக்கு யோசிப்பீங்க. மன உறுதி இல்லாமல் இருக்குது. அவனுக்கு மன உறுதி பயங்கரமாக இருக்குது. அசால்ட்டாக ஒன்று பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு பக்கம் போய் அசால்ட்டாக பேசுவாங்க. ஒரு கூட்டத்தில் அசால்ட்டாக பேசுவாங்க. ஒரு கூட்டத்தில் எப்படி பேசுறது தெரியும், என்னென்ன கேரக்டர்னு கணிப்பாங்க, எப்படி ஆட்கள்னு கணிப்பாங்க. உங்களால் கணிக்க முடியுமா? உட்காந்துட்டே இருக்க வேண்டியதை, பார்த்துட்டே இருக்க வேண்டியது. அவங்க டிவியில் வந்தால் பார்த்து பேசுறது, அவங்க டிவியில் ஏதோ ஒன்று பண்ணால் அதிசயமாக பார்க்குறது, முன்னாடி பேசுனா கேட்குறதில்ல, சுற்றி அங்கேயும் இங்கேயும் போய் ஃபேமஸ் ஆகிட்டு வந்தால் கேட்குறது. இதெல்லாம் எத்தனையோ பக்கம் எப்படியோ நடக்குது. பார்த்து பேசுங்க, பார்த்து நடந்துக்குங்க. இது வாழ்க்கையில் உங்களுக்கு நீங்கள் வீணு, அவங்களுக்கு வீண் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் வீணு. நிறைய பேர்த்துக்கு புரியும், ஒரு சிலர் புரியாது. புரிஞ்சவங்க மட்டும் பாருங்கள், புரியாதீங்க போட்டு மண்டையில் போட்டு உழப்பாதீங்க. நன்றி.